இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். நம்முடைய இந்த கிறிஸ்தவ பயணத்துல இந்த மாயலோகத்தை விட்டு மோட்சலோகத்தை நோக்கி நாம் பயணப்படக்கூடிய இந்த பிரயாணத்துல, இந்த ஆவிக்குரிய பிரயாணத்துல நம்முடைய இலக்கு, நாம் போய் சேர வேண்டிய இடம் அப்படிங்கிறதை குறித்து நாம் வேதத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய இலக்கு என்ன அப்படிங்கிறதை பற்றி வசனத்துல நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் சத்தமா. பிரதர் இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா கேக்குது. அதே தான் நீங்க அப்படியே. ஓகே ஓகே ஓகே. இப்பொழுது நம்ம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய டெஸ்டினேஷன் என்ன, நம்முடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29, அதை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நம்மளும் உங்களுடைய ஆவிக்குரிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா இயேசு கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய பதிலாக. நம்முடைய நோக்கம் என்னன்னா நான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை போல நான் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளிலே நாம் சந்திப்போம். அப்படி சந்திக்கும் போது அவரை நாம் முகமுகமாக பார்க்கிற பொழுது நாம் அவரை போலவே நாம் மாறிவிடுவோம் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய இலக்கை என்பது தேவனுடைய குமாரனுடைய சாயல், இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறது நம்முடைய சாயல். ஏன் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற பொழுது, ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குகிற பொழுது தேவன் தம்முடைய சாயலாக ஆதாமை உருவாக்கினார். நம்மை போலவே ஆதாமை உருவாக்கினார். அந்த சாயல் ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்தபடினாலே அந்த சாயல் தேவ மகிமையை அற்றவனான, பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவனான அந்த ஆதாம். தேவனுடைய சாயலை அடைகிறதற்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும். இதில் நிறைய பகுதிகளிலே நாம் இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும். இன்றைய தினத்திலே நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா 58வது அதிகாரத்திலே, ஏசாயா 58, ஏசாயா 58:9-11 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினான். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். இப்ப நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நம்முடைய நன்மைகளை நினைத்து கொண்டிருக்கிறவர். நான் உன்னை பற்றி வைத்திருக்கக்கூடிய என்னுடைய நினைவுகள் அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கானவைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எரேமியா 29:11 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நல்ல ஒரு தேவன். நாம் எப்படி இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு அப்படின்னா, நம்ம ஒரு வறட்சியான காலத்துல கூட நம்ம நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ அதுக்கு சில கண்டிஷன்ஸை நம்ம ஆண்டவர் இங்கே வைக்கிறதே பார்க்கிறோம். 9ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா அதுல 9ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம குறிப்பா பார்க்கறது என்னன்னா, நாம் அகற்ற வேண்டிய காரியம் விரல் நீட்டுதல், நிபச்சொல். விரல் நீட்டுதல்னா பாயிண்டிங் ஆஃப் ஃபிங்கர். பாயிண்டிங் ஆஃப் ஃபிங்கர் அப்படின்னு சொன்னா மற்றவர்களை குற்றப்படுத்துதல். நிபச்சொல்னா மற்றவர்களை குறித்து நம்ம பேசக்கூடிய தீமையான வார்த்தைகள், விக்கட் ஸ்டேட்.
இந்த ஆங்கில வேதாந்தத்தில் நம்ம வந்து இந்த 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து இஃப் போட்டு பேசியிருக்கார். இஃப் then you will fall, you will cry and you will say, here I am. If you remove the yoke from your midst, the pointing of the finger and speaking wickedness, and if you give yourself to the hungry and satisfy the desire of the wicked, then your light will rise in darkness, and your gloom will become like midday. And the Lord will continually guide you and satisfy your desire in hot places and give strength to your bones, and you will be like a watered garden and like a spring of water whose waters do not fail. அப்போ இங்க வந்து ஆண்டவர் சொல்றா, if you remove the yoke from, சவுண்ட் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் கூட்டணும். ஓகே, if you remove your yoke from the midst, the pointing of the finger and speaking wicked. இதுதான் நம்முடைய இன்றைய நாளின் கருப்பொருள். இப்ப பரவாயில்லையா பிரதர்? மொபைல் பக்கத்துல வச்சிருக்கீங்கல்ல? ஓகே. ஆமா, ஹெட்செட் யூஸ் பண்றேன். சரி, ஓகே. இந்த குற்றம் சாட்டுதல், விரல் நீட்டுதல் அப்படிங்கிறது வந்து மனித வாழ்க்கையின் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இந்த விரல் நீட்டுதல் அப்படிங்கிறது வந்து மனித வாழ்க்கையுடைய ஆரம்பத்திலேயே இருக்கு. அதை நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது வந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்ட பிறகு ஆண்டவர் வந்து அங்க வராரு. ஏன் வந்து பாவம் செஞ்சீங்க அப்படிங்கிற அந்த கேட்கும் போது 9ஆம் வசனத்துல நாம பாக்குறோம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ஆண்டவர் கேட்கிறார், உன்னை வந்து நிர்வாணின்னு சொன்னது யாரு? நீ அந்த பழத்தை புசிச்சியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது அவன் சொல்றான், அதற்கு ஆதாம் 12ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். ஆண்டவர் கேட்ட கேள்வி வந்து, அந்த கனியை நீ வந்து புசிச்சியா, அந்த பழத்தை நீ சாப்பிட்டியா, எனக்கு கீழ்ப்படியாம போனியா அப்படின்னு அந்த கேள்விக்கு ஆதாம் வந்து எஸ் ஆர் நோ பதில் சொல்றதுக்கு பதிலா, ஆமா நான் சாப்பிட்டேன். ஆண்டவர் போய் கதறி, ஆண்டவர் சமூகத்துல போய் கதறி அழுது, ஆண்டவரே நான் வந்து நீங்க செய்ய வேண்டாம்னு சொன்னா நான் வந்து செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிறதற்கு பதிலாக அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். இப்போ தன்னுடைய பாவத்துக்கு வந்து மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடிய அந்த குணம் வந்து நம்முடைய மாம்சத்துல இருக்குது. இது வந்து ஆதாமுடைய காலத்துல இருந்தே இருக்குது. ஆண்டவர் வந்து தன்னுடைய பாவத்துக்கு தான் தான் காரணங்கிறத ஒத்துக்கல, இன்னொருத்தர் மேல வந்து பழிய சொல்றார். இந்த பிறரை குற்றம் சொல்லுதல், ஏதாவது தவறு நடந்துச்சுன்னு சொன்னா வந்து அந்த தவறுக்கான காரணம் நானாக இருக்க கூடுமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக யார் மேல பழி சொல்லலாம், யாரை குற்றப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த குற்றம் சொல்லும் ஆவிங்கிறது வந்து நமக்குள்ள வந்து ஆதாமுடைய காலத்துல இருந்தே இருக்கு. ஸோ அதனால நம்ம பார்க்குறோம், ஒருவேளை ஆதாம் வந்து இந்த பிறரை குற்றம் சொல்வதற்கு பதிலாக ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த ஸ்டோரியே வந்து வேற மாதிரி போயிருக்கும். ஆனா அது அப்படி ஆகலை. ஸோ ஆதாம் வந்து என்ன செய்யறாருன்னா வந்து பிறரை குற்றம் சாட்டுகிறவராக இருக்கிறார். மத்திய 7ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடிக்கு குற்றம் சாட்டாதீர்கள். மத்திய 7ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் நம்ம பார்த்தோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஸோ இந்த குணாதிசயம் வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்முடைய மாசத்துல இருக்குது. இதை வந்து நம்ம வந்து அகற்றினால்தான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம வந்து
ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் நாம் இருக்க முடியும். வற்றாத நீரூற்றை போல் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லக்கூடியது என்னன்னா உன் நடுவில் இருந்து நீ எதை அகற்ற வேண்டும் என்றால் விரல் நீட்டுதலை, பிறர் மேல் குற்றம் சாட்டக்கூடிய அந்த குணத்தை உன்னை விட்டு நீ நீக்க வேண்டும். அப்பொழுது நீ என்ன செய்யலாம்னா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கலாம், வற்றாத நீரூற்றை போல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு மனுஷன் மற்றவங்களை சொல்றாரு, குற்றம் சாட்டுறாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா சவுல். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் பார்க்கலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். முப்பதாம் வசனத்துல இருந்தே நம்ம பார்க்கலாம். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கதை நான் அறியேனோ அப்படிங்கிறார். சவுல் யோனத்தானை திட்டுறாரு. யோனத்தான் யாருன்னா சவுளுடைய மகன். யோனத்தான் தப்பு செய்யல, ஆனாலும் திட்டுறார். திட்டும் போது தன்னை வச்சு திட்டிருக்கலாம், ஆனா தன்னுடைய மனைவி மேல ஒரு பழி வர்ற மாதிரி அவர் திட்டுறார். உன்னுடைய தாயின் அவருடைய மனைவியை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா குடும்பங்கள இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு. எப்படின்னா, உங்க மாதிரி தானே அவன் இப்படிதானே செய்வான் அப்படின்னு நம்ம பழியை மற்றவங்க மேல போடுறதுக்கான இந்த வாய்ப்பு இருக்குது. அது நீங்க இப்படி செஞ்சீங்க, அதனாலதான் உங்க பிள்ளை இப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டக்கூடிய அந்த குற்றச்சாட்டுதலில் ஆவி நம்முடைய குடும்பத்துல காணப்படக்கூடும். இதையெல்லாம் அகற்றினாதான் அந்த குடும்ப வாழ்க்கை அது என்ன நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அதனால செழிப்புள்ளதா, மகிழ்ச்சி நிறைந்ததாக, சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். நம்ம குற்றம் சாட்டுதலை நம்முடைய குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கையில இருந்து அகற்றிட்டா நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அங்க மகிழ்ச்சி, சமாதானம் இது நடக்கும். அது மாதிரி நம்ம தாவீதை பார்த்தோம்னா, தாவீது பத்சேபாளோட பாவம் செஞ்சுட்டாரு. பாவம் செஞ்ச பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா, அதை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் தாவீது என்ன செய்யறாருன்னா அவருடைய குற்றத்தை இந்த வருஷம் இப்ப நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம பிறகு பார்க்கலாம். தாவீது தான் பாவம் செஞ்சுட்டாரு. அந்த பாவத்தை எப்படி மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அதை பத்சேபாளுடைய கணவன் உரியா செய்ததை போல எப்படி மாத்தலாம்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்றாரு. கூப்பிடுறாரு, குடிக்க வைக்கிறாரு, வீட்டுக்கு போக சொல்றாரு. பல காரியங்களை செஞ்சு என்ன செய்யறாருன்னா தன்னுடைய பாவத்தை மறைக்க பார்க்கிறார். இப்போ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுக்கிறவனோ இரக்கம் பெறுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் பாவத்தை மறைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்லது பாவத்தை பிறர் மேல் போடக்கூடிய காரியம் அல்லது நம்முடைய குற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாத அந்த தன்மை நம்மிடத்துல இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்காதுன்னா ஒரு ரியல் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது, ரியல் ஹாப்பினஸ் இருக்காது. அது என்னன்னா மனசுக்கு சலிப்பும் விசனமும் சஞ்சலமும் இதெல்லாம் நமக்கு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அது செழிப்புள்ள வாழ்க்கையா, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையா, சமாதானம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பொழுதுமே குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கும் பொழுது அது நமக்கு அப்படிங்க. பிறருடைய குற்றங்களை அவங்க மேல குற்றத்தை சாட்டாமல் இருந்த அவர்கள் மேல் குற்றம் இருந்தது. ஆனாலும் அந்த குற்றத்தை அவர்கள் மேல் சாட்டாத சில வேதாந்தத்தில் காணப்படக்கூடிய சில மகாத்மாக்களுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே ஒருத்தன் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான் இந்த உலகத்துல. ஆண்டவருக்கு முன்னால எப்பொழுதுமே ஒருத்தன் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். குற்றம் சாட்டுறவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம் நம்ம பார்க்கலாம்.
அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அங்க ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எதனால் அது உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசு என்ன செய்யறானா தாழ தள்ளப்பட்டு போனான். அவனுடைய ஃபுல் டைம் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சகோதரர்களை குற்றம் சாட்டுது. தேவனுக்கு முன்பாக எப்பவும் இரவும் பகலும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறது. இப்ப பிசாசு நம்மளை குற்றம் சாட்டுறான் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டுகிற பொழுது அவன் பொய்யான காரியத்தெல்லாம் சொல்லி தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்ட முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற காரியத்தை தான், நம்முடைய தவறுகளை தான் சொல்லுவான். ஆனாலும் அது குற்றம் சாட்டுறது, குற்றம் சுமத்தும் பொருட்டு. உண்மையை சொன்னாலும் அது குற்றம் சுமத்துற அந்த காரியமா இருக்குது. அது சாத்தானுடைய காரியமா இருக்குது, சாத்தானுடைய குணாதிசயம். குற்றம் சாட்டுதல் என்பது சாத்தானுடைய குணாதிசயம். உண்மையான காரியமாகவே இருந்தாலும் கூட, நடந்ததாகவே இருந்தாலும் கூட, அதை குற்றமாக சாட்டுகிற பொழுது அது பாவமாக இருக்குது. அது அவன் தாழ தள்ளப்பட்டு போனாலும் அங்க என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய சத்தம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு சத்தம், ஒரு பிரைசிங் சத்தம் அது உண்டாகுது. அப்ப குற்றம் சாட்டுகிறவன் நடுவில் இருந்து அகற்றப்படுது, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படுது. நம்ம யோசேப்ப அவருடைய அந்த உன்னதமான குணங்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரம். ஆதியாகமம் 50வது அதிகாரம். வில்லியம்ஸ் பிரதர், சொல்லுங்க. ஆடியோ கரெக்டா இருக்கா? பரவாயில்ல. ஹலோ. ஓகே ஓகே பிரதர், கண்டினியூ பண்றேன். ஓகே. அதிகாரத்துல நம்ம 17ஆம் அதிகாரத்துல 50ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 50:17 இருந்து நம்ம பார்க்கலாம். ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த காரியம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எகிப்துல நடக்குது. யாக்கோபு மரித்த பிறகு யாக்கோபுடைய மற்ற பிள்ளைகள் யோசேப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. யோசேப்புக்கு அவங்க மிகப்பெரிய துரோகங்கள் செஞ்சாங்க, கொலை செய்ய பார்த்தாங்க. 16ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். அவர் செய்த துரோகத்தை மன்னிக்கும்படி அவர்கிட்ட கேட்கிறாங்க. யோசேப்பு அவர்களை மன்னிச்சுதான் அவங்கள அவரோட கூப்பிட்டு வச்சு இத்தனை வருஷமா 30-40 வருஷமா சுமாரா பராமரிச்சுட்டு வர்றாரு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவர் மன்னிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்ப யோசேப்பு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க, 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? மற்றவங்களை மன்னிக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம யாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தேவனா இருக்கணும். யோசேப்பு கேட்கிறாரு, ஆங்கில வேதாந்தத்துல எப்படி இருக்குன்னா, am I in the place of God? am I in the place of God? நான் தேவனுடைய ஸ்தானத்துல நான் இருக்கேன் உங்களை மன்னிக்காம இருக்கிறதுக்கு. ஒரு பாவத்தை மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் யார் கையில இருக்குது? தேவனுடைய கரத்துல இருக்கு. தேவன் நினைச்சா
மன்னிக்கலாம், இல்லை மன்னிக்காமே இருக்கலாம். நான் என்ன தேவனுடைய ஸ்தானத்திலேயே இருக்கேன், உங்களை மன்னிக்காம இருக்கு, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறதான் சொல்றேன். 20ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவர்கள் தீமை செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட். நீங்க தீமை செஞ்சீங்க, ஆனா அதுல எல்லாம் யாருடைய கரம் இருந்ததுன்னு சொன்னா ஆஹ் தேவன் அதை தேவன் அதை அனுமதித்ததை யோசேப்பு அங்க பாக்குறார். எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்கல, அதனால நான் அமைதியா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஏற்றுக்கொண்டிருக்காரு. அதான் நம்ம ரோமர் 8:28 நம்ம பார்க்கிறோம், மன்னியமாருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நமக்கு நடக்கூடிய எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாக, நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது அப்படிங்கிறத எப்ப நம்ம தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தான் நடத்துறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. தேவனே இவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார், என்னுடைய காரியத்துல ஈச் அண்ட் எவ்ரிதிங், தேவன் அறியாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்னா அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஏற்றுக்கொள்ள முடியலன்னா என்ன அர்த்தம்னா நம்ம இது தேவன் கொண்டு வந்தது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தேவன் கொண்டு வந்தது, தேவன் தான் இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தா யார் என்ன தீமை செய்தாலும் அதை நம்ம பொறுமையோட சகித்துக் கொள்கிறவர்களாக நம்ம இருக்கோம். தேவன் அனுபவிக்கிற காரியங்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். God causes all things for good. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அது நன்மையாக முடியும் அப்படிங்கிறது யோசித்து நினைத்தார். தன்னுடைய சகோதரருடைய குற்றங்களை அவர் என்ன செய்யலாம்னா இங்க நீங்கள் தீமை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீமை செய்ய நினைச்சீங்கன்னாலும் சொல்றாரு. ஆனா என்ன செய்யல, அவர்களை குற்றப்படுத்தல. இன்னொரு மனிதரை நாம் பார்க்கலாம், இயேசுவை நாம் பார்க்கலாம். இயேசு லூக்கா 23வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். லூக்கா 23 34வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். மற்றவங்க செய்த தவிர அவங்கள குற்றப்படுத்தாம அவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. அவர் என்ன செய்யறாருன்னா, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசுவால எப்படி அவ்வளோ ஈஸியா அவங்கள மன்னிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அங்க என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க செய்யறது என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, தெரியாம செய்யறாங்க. ஒரு குற்றத்தை நம்ம ஈஸியா மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா, குற்றத்தை செய்யறவங்க தெரியாம செய்யறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த குற்றத்தை நம்மளால ஈஸியா மன்னிக்க முடியும். தெரிஞ்சேதான் செய்யறான், வேணும்னே செய்யறான் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா நம்ம மனசுல இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளால ஈஸியா மற்றவங்களை மன்னிக்க முடியாது. ஈஸியா ஆண்டவர் மன்னிச்சிடாரு மற்றவங்களை. காரணம் என்னன்னு சொன்னா தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவர்கள் செய்யறது என்னன்னு தெரியாம இருக்காங்க ஆண்டவரே, அதனால நீங்க அவங்கள மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஷோம் பண்றார். மற்றவருடைய குற்றங்களை பிடித்து கொண்டிராமல் அவர் என்ன செய்வாங்க, அவர்களை ரிலீஸ் பண்ணக்கூடியவராக. அவங்க தன்னுடைய மனசுல பிடிச்சிட்டு இருக்காம இப்படி செஞ்சானே சொல்லிட்டு கிரட்ஜ் எல்லாம் வச்சுட்டு இல்லாம அவங்களை ஈஸியா ஆண்டவர் என்ன செய்யறாரு, மன்னிச்சிடுறாரு. இன்னொரு பக்தன் அவர் சேவான் பாருங்க. சேவான் எப்படி தன் மேல குற்றம் சாட்டி தன்னை கல்லறிஞ்சவங்களை அவர் எப்படி டீல் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59, 60 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7, 59, 60.
அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அந்த ஸ்தேவான் மற்றவர்கள் தன் மேல் குற்றம் சாட்டி தன் மேல் கல்லெறிந்து கொல்லக்கூடிய சமயத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, இவர்கள் மேல் இவர்கள் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சத்தமிட்டு சொன்னான். Fix not this sin upon them, அல்லது Lord, do not hold this sin against them. இந்த பாவத்தை அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கணக்குல வைக்காதீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சேவான் சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற இந்த கிரிகளை மாத்திரமல்லாமல் இதை விட பெரிய கிரிகளையும் செய்வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். இதுல நம்ம ஆண்டவர் அவங்கள மன்னித்து ஜெபம் பண்ணதுக்கும் சேவான் மன்னித்து ஜெபம் பண்ணதுக்கும் நம்ம ஒரு டிஃபரன்ஸை பார்க்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் பாவங்களை இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், அதனால மன்னிங்கன்னு சொல்றாரு. ஆனா சேவான் சொல்லும்போது இந்த பாவத்தை அவங்க தான் பண்ணாங்கன்னு நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற ஒருபடி மேல போய் சொல்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். Fix not this sin upon them. அவங்க மேல இந்த குற்றத்தை இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரியான அவர்கள் பாவமே தனக்கு விரோதமான பாவங்களையே செய்கிற பொழுதும் அவர் என்ன செய்யறாருன்னா அவர்கள் மேல் குற்றத்தை சாட்டாதவராக இருக்கிறார். அவர்களை ஈஸியா மன்னித்து விடுகிறார். அவங்க மேல அந்த பாவத்தை சுமத்தாதிரும் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த சுபாவம் நமக்கு தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் போல் நம்முடைய சுபாவம் மாற வேண்டுமானால் இப்படி நம்முடைய ஆட்டிடியூட் மற்றவர்களை குறித்த நம்முடைய ஆட்டிடியூட் இந்த மாதிரி மாறும். தாவீதை பத்தி நம்ம பார்க்கும்போது தாவீதனுடைய மன்னிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மற்றவருடைய குற்றங்களை எப்படி அவர் எடுத்தார் அப்படின்னு சொன்னா, மன்னிக்கிற மாதிரி மன்னிப்பாரு. ஆனா என்ன செஞ்சிருக்க மாட்டார்னா முழுசா மன்னிச்சிருக்க மாட்டார். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 5ஆம் வசனம் 2 சாமுவேல் 16:5. தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவில் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகி சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே அப்படி நடந்துகிட்டே வாரான், தூசிச்சுக்கிட்டே வாரான். அப்ப அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப தாவீது என்ன சொல்றாருன்னா, பத்தாம் வசனத்துல சொல்றாரு கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். சீமையை தூசிக்கிறான். ஆனா தூசிக்கிறது ஆண்டவர் தான் சொல்லி தூசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்யறது இல்லைன்னா நீ சாவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையிட்டு சொல்லுவார். அதை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கணும். 18ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவனே, என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாராகிய அபிஷாய் பிரதித்திரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான்.
அதற்கு தாவீது, செருயாவின் குமாரரே, இன்று நீங்கள் என் சத்துருக்கள் ஆகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமேயை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். இது எப்ப நடக்குன்னு சொன்னா அப்துலோமால துரத்தப்பட்டு அவன் காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா அப்துலோம் கொல்லப்பட்டு இப்பொழுது மறுபடியும் ராஜாவா அவர் திரும்ப வராரு. அப்படி திரும்ப வரும்போது சீமையை 10ஆம் வசனத்துல பாக்குறாரு. உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கு ராஜா சொல்றாரு, தாவீது சொல்றாரு, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். மனசுல வைக்காதீங்கன்னு சொல்றான். ஆனா இவன் மனசுல இருந்து அதை எடுக்கவே இல்லை. தாவீது சீமை பண்ண அந்த காரியத்தை கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. எப்படி நம்ம பாக்குறோம்னா, அது 1 ராஜாக்கள் 2 8ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நம்ம கூட இந்த தாவீது மாதிரி இருக்கலாம். யாராவது நம்மகிட்ட தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கும்போது மன்னிச்சிட்டேன்னு சொல்லலாம். ஆனா அது மனசுல அகற்றாமையே இருந்துட்டு மனப்பூர்வமா மன்னிக்காம இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். அது நம்மளை வாழ்த்துக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது வாழ்த்துக்கிட்டே இருக்கும். நம்மளை நிம்மதியா இருக்க அது விடாது. 1 ராஜாக்கள் 2 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இது எப்பனா இது தாவீது சாகிறதுக்கு முன்னால, தாவீது சாக போறாரு. சாக போறதுக்கு முன்னால தன்னுடைய மகன் சாலமோனுக்கு அவர் சில காரியங்களை சொல்றார். நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் போது அவர் சொல்றாரு, மேலும் பகீரும் ஊரனான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயே உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமிக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானில் எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை ரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவா என்றான். தாவீது அன்னைக்கு மன்னிச்ச, நீ சாவதில்லைன்னு சொல்லிட்டு ஆணையிட்டு கொடுத்தது மனப்பூர்வமா செஞ்சாரான்னு பார்த்தா இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கிறோம் அவர் மனசை விட்டு அகற்றவே இல்லை. சாக போற நேரத்துல கூட அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் பழி வாங்கணும் அப்படிங்கறத அவர் மனசு வச்சிருக்கார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாக்கிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. மரணம் அடைகிறதுக்கு முன்னால அவர் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாகுறார். அவனை நீ எப்படி கொல்லணும், எப்படி தந்திரமா, எப்படி நேக்கா நீ கொல்லணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்பா, நீ சொல்லி கொடுக்க வேண்டியதே இல்லை. நீ தான் உலகத்திலேயே ஞானவான் நீ தான். நீ எப்படி அவனை நிம்மதியா சாக விட்டுறாத, அவனை எப்படி சாகடிக்கணுங்கிறத நீ நல்லா தெரிஞ்சு அவனை சாகடி அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல பாக்குறோம். இதை சொல்லி முடிச்சுட்டு 10ஆம் வசனத்துல, பின்பு தாவீது தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் செஞ்சதை சாகிற வரைக்கும் என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அது தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேறிட்டு பாருங்க. ஸோ இப்படியும் நம்ம இருப்பதற்கான வாய்ப்பு. பாவத்தை செஞ்சிருப்பாங்க, நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆனா மன்னிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனா நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே இருக்கும். வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம பழிவாங்க நம்ம நினைப்போம், குற்றம் சாட்ட நினைப்போம், குத்தி காமிக்க நினைப்போம். தாவீதினுடைய ஆட்டிடியூட் அப்படி இருக்கு. தாவீது கம்ப்ளீட்டா மன்னிக்கவே இல்லை. தாவீது பழைய ஏற்பாட்டுல இருந்ததுனால அவருடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான். அப்படி இருந்த போதிலும் கூட ஆண்டவர் அவர் என் இருதயத்தை கேட்டவன் சொல்லிட்டாரு. ஸோ அவருடைய அந்த ஸ்டாண்டர்ட் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இல்லாதனால ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அவரை பெருசா எடுத்துக்கல. ஆனா நம்ம அப்படி இருக்கணும். நம்மகிட்ட இந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கும். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வசிக்கக்கூடிய நாம், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய ஆட்டிடியூட் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்டிடியூட் போல இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை போல மாறணுங்கிறதான நம்முடைய நோக்கம். நாம் தாவீதை போலவோ அல்லது எலியாவை போலவோ
மற்ற பழைய ஏற்பாட்டு மக்களைப் போலவோ வாழ நம்ம விரும்பாம நம்ம வந்து யாரை போல வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ விரும்புகிறோம். அப்ப வாழ விரும்பும்போது நம்ம வந்து என்ன செய்யணும்னா வந்து ஒருத்தரை மன்னிக்கிற பொழுது கம்ப்ளீட்டா நாம் மன்னிக்க நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 35வது வசனத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 18:35. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நீங்க மன்னிக்கும் போது வந்து எப்படி மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். ஒருத்தரை ஒரு குற்றத்தை நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மனப்பூர்வம்னா வந்து ஹோல் ஹார்ட்டடா ஃப்ரம் த டெப்த் ஆஃப் அவர் ஹார்ட், இதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் வந்து மற்றவர்களை மன்னிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆண்டவர் அங்க சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 8:26 உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன்னா நியாயம் தீர்க்க மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதான் நான் செய்வேன். என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்கிறேன். நான் வந்து என்ன செய்யறதுனா கண் கண்டபடி நான் நியாயம் தீர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. நிறைய காரியம் இருக்கு உங்களை குறித்து நான் வந்து நியாயம் தீர்க்கிறேன், ஏராளமான காரியங்கள் இருக்கு, ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படி நியாயம் தீர்க்க மாட்டேன். நியாயம் தீர்க்கிறதுக்கு அவர் வந்து ரைட்டான பெர்சன், தகுதியான பெர்சனா இருந்த போதிலும் இந்த அதிகாரத்தினுடைய 8ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு ஸ்திரிய விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிபட்ட ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா வந்து அவர் வந்து எந்த பாவமும் செய்யாதவர், அவர் வந்து கல்லெறிந்து கொள்றதுக்கு எல்லா ரைட்ஸும் அவருக்கு. ஆனாலும் என்ன செய்யலாம்னா வந்து அவளை வந்து என்ன செய்யலாம்னா நியாயம் தீர்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 11ஆம் வசனத்துல பார்க்கணும், 8:11. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நானும் உன்னை என்ன செய்யறது இல்லைன்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. எல்லா ரைட்ஸும் இருக்கு. குற்றம் சாட்டலாம், நியாயம் தீர்க்கலாம், கல்லெறிந்து கொள்ளலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யலாம்னா நான் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல 13 ஏசாயா 11:3 கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் என்ன செய்யறாருன்னா வந்தாரு, கண் கண்டபடி பார்த்தது கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு என்ன செய்யறது இல்லை, கண் கண்டபடி வந்து நியாயம் தீர்க்கிறது இல்லை. ஆண்டவருடைய சுபாவம், அந்த சுபாவம் அவருக்கு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த 11ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கணும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆக்கி கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். யாருக்குள்ளெல்லாம் வந்து இயேசு பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறாரோ அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவங்க வந்து யாரையும் வந்து குற்றம் சாட்ட மாட்டார்கள், விரல் நீட்ட மாட்டார்கள்,
நம்ம விரல் நீட்டுறோம் அப்படின்னு சொன்னா வந்து நான் நிறைந்திருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒரு தப்பு நடந்துச்சுனாலும் வந்து அதுல வந்து நம்ம வந்து விரல் நீட்டணும் அப்படின்னு சொன்னா வந்து அது வந்து கிறிஸ்துவின் ஆவி அல்ல. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருப்போம் என்று சொன்னால் ஆவியான உணர்த்துவார். இதுல வந்து உன் பங்கு ஒரு 1% கூட இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். 99% வந்து எதிர்த்தாப்புல இருக்கிறவருடைய குற்றமா இருந்தாலும் அது 1% உன் மேல இல்லையா, நீ அதை சரிப்படுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்ல போறோம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா என்ன நடக்காது அப்படின்னு சொன்னா குற்றம் சாட்டுதல் இருக்காது. குற்றம் சாட்டுறதுக்கு முன்னால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். நம்ம இப்ப குற்றம் சாட்டுறோமே, பாவம் செய்யறோமே அப்படிங்கிற அந்த பயம் இருக்கு. ஆண்டவருக்கு இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறதுதான் அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு சத்தியம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிற பொழுது அவர் என்ன செய்ய மாட்டார், தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காம குற்றம் சாட்டாம. போல இந்த வீட்டுல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில குற்றம் சாட்டாம இருக்கும்போது தவறு நடந்திருந்தாலுமே கூட அதை குற்றம் சாட்டாம அதுக்கு பதிலா ஏன் செஞ்ச, எப்படி இதை செஞ்ச அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா இதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம வந்து மாற்றி கேட்டோம். ஏன் அப்படி செஞ்ச, எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், 1000 தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், சரியா செய்ய தெரியாதா, ஒழுங்கா செய்ய தெரியாதா, இப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு பதிலா ஓகே நடந்துருச்சு, இது எல்லாத்துக்கும் நேரிடக்கூடிய காரியம் தான். தவறுங்கிறது தப்புங்கிறது எல்லாத்துக்கும் நேரிடக்கூடிய காரியம். நான் தப்பே செய்யாதவனா, நம்ம குற்றம் சாட்டும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா நான் பெர்ஃபெக்ட், நான் குற்றமே செய்யாதவன், ஒரு தவறுமே செய்யாதவன் அப்படின்னு நினைச்சிட்டு குற்றம் சாட்டணும். நம்ம ஏராளமான தடைகள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம தப்பு செஞ்சோம். அப்படி தவறு நம்ம பார்க்கிற பொழுது நம்ம வந்து ஏன் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்கலாம் கேட்காம இதை எப்படி நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகும், அங்க வந்து ஒரு மோசமான விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலை உருவாகும், கசப்பான சூழ்நிலை உருவாகும். அங்க வந்து ஒரு சமாதானமுள்ள ஒரு சூழ்நிலை உருவாகும். ஓகே, இட்ஸ் ஆல்ரைட், இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிஒன், நம்ம இதை வந்து சரிப்படுத்தலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போகக்கூடியவர்களா நம்ம வந்து இருக்கோம். அப்படி இருந்தோம்னா தான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா வந்து சமாதானத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். இயேசுடைய சுபாவத்தை நம்ம வந்து காண்பிக்கணும். நம்முடைய ஒர்க் பிளேஸ்லயும் கூட வந்து தப்பே நடந்தாலும் கூட முதல்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னா வந்து இந்த தப்புல வந்து என்னுடைய பார்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கணும். இந்த தப்பு நடந்தது மற்றவங்களால என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுல என்னால என்ன நடந்துச்சு, நான் இதுக்கு எப்படி காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே நம்ம வந்து நியாயத்திற்கு நமக்கு வந்து இடம் இல்லாம போகும். நம்மை நாமே நாம் நியாயம் தீர்த்தா நம்ம வந்து நியாயத்திற்கு உட்பட மாட்டோம். ஆனால் பிறரை குற்றம் சாட்ட அங்க வந்து சமாதானத்தை நம்ம கொண்டு வரவங்களா நாம இருக்கணும். இப்ப இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து அகற்றப்பட வேண்டிய இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னா ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இயேசுடைய சாயல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து என்ன இருக்கணும் முதல்ல அப்படின்னு சொன்னா வந்து இந்த மாதிரி குற்றம் சாட்டாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் என்னை நடத்த முடியும். ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னா ஆண்டவர் வந்து என்ன இந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளாக இயேசுக்கு எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னா முதலாவது ஆண்டவரை வந்து விசுவாசிக்கணும். எபிரேயர் 11 பார்க்கிறோம். Without faith it is impossible to please him, for he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. ஆண்டவர் உண்டென்றும் அவரை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஆசை தேடுதல் இதெல்லாம் வந்து கருத்தா இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு வந்து இதெல்லாம் கைகூடி வர பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். அதற்கு முன்னால இயேசுடைய இன்னொரு சுபாவத்தை நாம் வந்து பார்க்கலாம்.
இயேசுக்கு எப்படி மற்றவங்க குற்றம் சாட்டுகிற பொழுது இயேசுக்கு எப்படி பிஹேவ் பண்ணார், அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு 26ல 63வது வசனம் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 26 63 63ஆம் வசனத்துல நம்ம பார்க்குறோம். 62ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். பிரதான ஆசிரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுவதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். இயேசுவோ என்ன செஞ்சார்னா பேசாமல் இருந்தார். அவர்கள் வந்து அநேக காரியங்களை அவரை வந்து குற்றம் சாட்டி, ஆனா இயேசு என்ன செய்யறாருன்னா பேசாம இருக்காரு. 27ஆம் அதிகாரத்துல 12ல இருந்து 14 வரைக்கும் நம்ம பார்க்கணும். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுபுறம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்கள், நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். கேட்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அநேக குற்றச்சாட்டுகளை சாட்டுகிறாங்களே, இவைகளை கேட்கவில்லையா? அவரோ ஒரு வார்த்தையும் மாறுபுறமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். எப்ப நம்ம வாழ்க்கை குறித்து மற்றவங்களுக்கு ஆச்சரியம் வரும்னு சொன்னா, அநேக தவறா நம்ம குற்றம் சாட்டும்போது அதை அமைதலாக அஜிடேட் பண்ணாம, பதறாம, அமைதலா நம்ம வந்து பொறுமையா இருக்கும்போது அங்க வந்து ஆச்சரியம். ஒரே ஒரு குற்றச்சாட்டு கூட இயேசு மாறுத்திறம் சொல்லவில்லை. நாட் ஈவன் சிங்கிள் சார்ஜ். அதுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்யலாம்னா மாறுத்திறம் சொல்லவே இல்லை. மார்க் 14ல 60 முதல் 60 61 மார்க் 14 60 61 அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது பிரதான ஆசிரியன் எழுந்த நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்ல என்று கேட்டார். அவரும் ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாமல் இருந்தார். என்னை குறித்த வந்து குற்றச்சாட்டுகள் வருகிற போது நான் வந்து என்னை ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன், நான் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து ரீசன் அவுட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவருடைய சுபாவம். குற்றம் சாட்டுறவங்க சாட்டிக்கிட்டு இருக்கோம், அநியாயமா குற்றம் சாட்டுறாங்க, நானும் என்ன செய்ய மாட்டேன்னா வந்து ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன், அதை நியாயப்படுத்த மாட்டேன், நான் வந்து டிஃபெண்ட் பண்ண மாட்டேன், என்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்து டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சுபாவம். அவர் வெற்றி சிறந்தார். அவருடைய வாழ்க்கையில வந்து வல்லமை இருந்ததுன்னு சொன்னாக்காங்க என்னன்னா, அவர் வந்து இப்படியெல்லாம் அவர் பொய்யாய் குற்றம் சாட்டுகிற பொழுது அவர் வந்து இந்த மாதிரி அப்படியே ஏற்றுக்கொள்ள அமைதலா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து அஜிடேஷன் வரும். பொய்யாய் குற்றம் சாட்டும் போது நான் செஞ்சிருந்து சொன்னா பரவாயில்ல, ஆனா வந்து என்ன செய்யறாங்க, செய்யாம இருக்கிறப்பயே வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அஜிடேஷன் வரும். ஆனா வந்து தேவ ஆவியினால் நாம் நிறைந்திருக்கிற பொழுது அந்த அஜிடேஷன் வராம இயேசு கிறிஸ்துவ போல இருக்குங்கிற அந்த சுபாவம் நமக்கு வரும். ஃபெய்த் முதலாக நமக்கு வேணும். அடுத்தது வந்து நமக்கு என்ன வேணும்னா ஹியூமிலிட்டி வேணும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஹியூமிலிட்டி வேணும். ஒரு தவறே நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அங்க வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்மளை வந்து தாழ்த்தணும். லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 40 41 நம்ம பார்க்கிறோம். லூக்கா 23 40 41. அங்க வந்து அந்த கல்வன் வந்து அவன் வந்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கான். 2 கல்லன்ல ஒரு கண்ணை மனம் திரும்பின கல்லன். அவன் சொல்றான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. ஹியூமிலிட்டி, ஒரு விடுதலை வேணும், ஜெயம் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய தவறை உணர்ந்து நம்ம வந்து மனம் திரும்புறவங்களா இருக்கும். அந்த கல்லனை வந்து மனம் திரும்பாம அந்த அடைந்த துன்பத்துக்கு காரணம் யாரு அப்படின்னா நான் தான், ஆகவே நான் வந்து இந்த பலனை அடைகிறேன், அதனால எனக்கு வந்திருக்கூடிய இந்த தண்டனை வந்து அது நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா நம்ம தீர்த்தங்கள்ல பாக்குறோம். முதல்ல 2 கல்லர்களுமே வந்து ஆண்டவர் தூசிட்டு இருப்பாங்க. லூக்காவுக்கு வரும்போது வந்து ஒரு கல்லாம் வந்து மனம் திரும்ப நம்ம பார்க்கணும். இது எப்படி அவனுக்குள்ள வந்து அவனும் சேர்ந்துதான் வந்து முதல்ல ஆரம்பத்துல தூசிட்டு இருந்தான் ஆண்டவரை.
அவனுக்குள்ள இந்த சுபாவ மாற்றம் எப்படி வந்தது? கொஞ்ச நேரத்திலேயே ஆண்டவரை பார்க்கலாம். ஆண்டவர் வந்து அநியாயமா தண்டிக்கப்படுகிறார், அநியாயமா சிலுவையில அறையப்படுறார், தூசிக்கப்படுகிறார். அவரை வந்து அவங்க வந்து மார்க் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அமைதலா இருக்காரு. அவங்களுக்காக வந்து ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஜெபம் பண்றாருங்கிறத அவன் வந்து பார்த்தேன். ஆண்டவருடைய சுபாவத்தை பார்த்த பிறகுதான் வந்து ஆஹா இப்படிப்பட்ட ஆஹ், தேவனுடைய குமாரன் அல்லவா நம்ம வந்து இவ்வளவு நேரம் அதான் சுவிசேஷத்துல இருக்கக்கூடிய மாறுபாட்டுக்கு தான் காரணம். முதல்ல அவன் தூசிட்டு இருக்கான், அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து என்ன செய்யலாம் நமக்கு. ஸோ இது மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு ஹியூமிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம வந்து ஆண்டவருடைய விடுதலையை நம்முடைய ஜெயத்தை நாம் வந்து ஆண்டவர். இன்னொன்று வந்து என்னன்னா எபிரேயர் 8:10 எபிரேயர் 8:10 ஆண்டவர் தன்னுடைய சட்டத்திட்டங்களை நம்முடைய இருதயத்துல எழுதுறாரு. எபிரேயர் 8:10 அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பேன். ஆண்டவர் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா வந்து அதை நமக்குள்ள வச்சு நம்ம அதை செய்யறதுக்கு உண்டான பலனையும் ஆண்டவர் தருவார். எசேக்கியேல் 36:37 நம்ம பார்க்கணும். எசேக்கியேல் 36:37 அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வசனம். அது எந்த வசனம் அப்படின்னு சொன்னா எசேக்கியேல் 36:27 நம்ம பார்க்கிறோம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆண்டவர் தான் அதை செய்ய பண்றார். நம்முடைய ஹியூமன் எஃபர்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து செய்ய முடியாது. நம்முடைய மனித முயற்சியில நம்ம எவ்வளவு ஆசைப்பட்டாலும் நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்மளால வர முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது. ஈஸியா மற்றவங்களை மன்னிக்க முடியாது, குற்றம் சாட்டாம இருக்க முடியாது. இதெல்லாம் நம்மளால முடியவே முடியாது. ஆனா எப்போ முடியும்னு சொன்னா ஆண்டவரே அதை செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்து ஆண்டவர் வந்து நம்மளை நடக்கும் போதுதான் செஞ்சு நம்மளால வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ மற்றவர்கள் குற்றம் சாட்டாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அது இருந்தாதான் வந்து ஆண்டவர் வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னா ஒரு ஜெயம்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரே வந்து நமக்கு வந்து வில்லிங்னஸையும் கொடுக்கணும், கிரியையும் ஆண்டவரே போடணும். பிலிப்பியர் 2:14 நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:13-14 நம்ம பார்க்கிறோம். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி பிலிப்பியர் 2:13-14 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். தேவன் தான் நமக்குள்ள வந்து விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறார். நம்மளால அது வந்து என்ன செய்ய முடியாதுன்னா அதை செய்ய முடியாது. இப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து கேட்கணும், ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்யணும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாத வரைக்கும் இந்த உலகத்துல வந்து ஒரு ஜெயம்ல ஒரு வாழ்க்கைங்கிறது வாழவே முடியாது. அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது ஆவீங்க அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கோம்னு சொன்னா வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும். The genuine spirit of the Holy Spirit, genuineness of Holy Spirit நம்ம எப்படி அறிஞ்சுக்கலாம்? ஆண்டவருடைய சுபாவம் நமக்குள்ள வர்றது, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுபாவம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்னுடைய சுபாவம் மாறிட்டா. என் குடும்பத்துல நான் பேசுறதுல
சுபாவம் மாறி இருக்குதா? என் மனைவியின் இடத்துல பேசுறதுக்கு அந்த சுபாவம் மாறி இருக்கா? எரிச்சல் அடையாம இருக்கணும், கோவப்படாம இருக்கணும், பொறாமப்படாம இருக்கணும், மற்றவருடைய குற்றங்களை நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேனா, அதை ஒரு பொருட்டா எண்ணாம இருக்காங்க, அதை தாங்கிக்கிறேனா, அதை கடந்து போறேனா, இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா உண்மையாவே பசுத்தாவியானுடைய நிறைவை நான் பெற்றுக்கிறேன். பசுத்தாவியானவர் நமக்குள்ள வந்தாருன்னா நமக்கு பலன் இருக்கும். மற்றவர்களுடைய குற்றச்சாட்டுகளை பொறுத்துக் கொள்வதற்கும், மற்றவர்களை குற்றம் சாட்டாமல் இருக்கிறதற்கும், மற்றவருடைய குறைகளை பெரிதா எண்ணாமல் இருப்பதற்கும், அதை நம்ம அசட்டை பண்ணிட்டு அவங்களை ஏற்றுக்கொள்றதுக்கும் நம்மளால முடியுது அப்படின்னா பசுத்தாவியானவர் வருகிற போது மனப்பூர்வமா அதை செய்யறதுக்கு நமக்கு முடியணும் அப்படின்னு சொன்னா பசுத்தாவினுடைய நிறைவு நமக்கு தேவை. நாம பார்க்கிறோம் ஆண்டுடைய கிரேஸ் நமக்கு, தேவனுடைய கிருபை நமக்கு. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு சில சட்டத்திட்டங்களை நம்ம வச்சுக்கிட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா பாவத்தை மேற்கொள்ள முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கோம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியும். தேவனுடைய கிருபைக்கு கீழான மாதிரி ஆண்டோடைய கிருபை இல்லாம இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்க முடியாது, வாழ முடியாது. ஆண்டோடைய கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டோடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு யாக்கோபுல சொல்ல, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் யாருக்கு கிருபை அளிக்கிறார்னா தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், அதே சமயத்துல பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நம்ம அடிக்கடி ஒரு பாவத்துல விழுந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கும்னா பெருமையா இருக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமா நம்முடைய படிப்பை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, நம்முடைய அழகை குறித்து, நம்முடைய அந்தஸ்தை குறித்து, நம்முடைய வீட்டை குறித்து, நம்முடைய காரை குறித்து, நம்முடைய பொசிஷனை குறித்து, எதையாவது அதை நாம் பெற்றுக்கொண்ட வெற்றியை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எதையாவது அச்சீவ் பண்ணியிருந்தா கூட அதை குறித்து ஏதாவது பெருமை இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பெருமை இருக்கிற பொழுது தேவன் என்ன செய்யறார்? எதிர்த்து நிற்கிறார். ஒரு எவ்வளவு வல்லமையா ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக வாழ்ந்திருந்தாங்க, செயல்பட்டு அவருக்குள்ள பெருமைன்னு வந்துருச்சுன்னு சொன்னா தேவன் எதிர்த்துதான் நிற்கிறார். இது ஆண்டவருடைய மாறாத ஒரு பிரமாணமா இருக்கு. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்துதான் நிற்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கிருபை செய்ய மாட்டார். தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான். அப்ப அந்த தாழ்மை நமக்கு இருந்துச்சுனாதான் கிருபை இருக்கும். அந்த கிருபை இருந்துச்சுனாதான் நம்ம வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். அதை நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதனுடைய பிற்பகுதியில் எப்படி இருக்கு? முழு வசனத்தையுமே நான் வாசிக்கிறேன். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் எனக்கு மேல அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஒரு சபையில இருக்கேன்னு சொன்னா அந்த சபையில இருக்கக்கூடிய மூப்பருக்கு, பாஸ்டருக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தோம்னா அது ஒரு பெருமை. நம்ம என்ன செய்ய முடியாது? தேவனுடைய கிருபையை நான் சுதந்திரிக்க முடியாது. தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே நமக்கு இந்த உலகத்துல இயேசு போல நாம் மாறணும். இயேசு போல ஒரு பச்சை மரமாவே நம்ம இருக்கணும். எவ்வளவு கஷ்டம், துன்பம், பிரச்சனை வந்தாலும் நம்ம மகிழ்ச்சியாவே இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டும். தேவனுடைய சுபாவத்தை அதை பெற்றுக்கொள்றதுல ஒரு ஆஸ்பெக்ட் இன்றைக்கு நம்ம பார்த்தோம். ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா ஒரு பகுதி நாம் பிறரை குற்றம் சாட்டாமல் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் மற்ற நீர்த்தை போலவும் இருக்கணும்னு சொன்னா
நம்ம என்ன செய்யணும்னா வந்து விரல் நீட்டுதலை ஸ்டாப் பண்ண வேண்டும். பிறரை குற்றம் சாட்டுவதை நாம் நிறுத்த வேண்டும். இந்த தவறு நடந்ததுக்கு இவர்தான் காரணம், இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க இவர்தான் காரணம் சொல்லிட்டு பிறரை நாம் குற்றம் சாட்டுகிறதை நாம் நிறுத்த வேண்டும். மற்றவர்களை குறித்து நாம் தவறாக சொல்கிறதை, தீமையாய் சொல்கிறதை நாம் அப்படிதான் இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இதையெல்லாம் வந்து தேவன் நமக்கு வந்து என்ன செய்யணும்னா கைகூடி வரும். அது எப்ப கைகூடி வரும் அப்படின்னு சொன்னா ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து கைகூடி வரணும். கேட்ட காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில வந்து நிஜமாகணும் அப்படின்னு சொன்னா ரோமர் 6:17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீங்கள் மனப்பூர்வமா கேட்கக்கூடிய சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொன்னா பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இது ஆண்டவர் சொல்றார். நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒரு உன்னதமான இடத்துல ஆண்டவர் உன்னதமான இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வந்து வேதத்துல பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 2ல அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே ஆண்டவர் வந்து நம்மளை வந்து உட்கார செய்திருக்கிறார். அப்போ அந்த உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா வந்து நமக்கு வந்து ஆண்டவரோட நம்ம ஆளுகை செய்யணும்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாங்க, அவரோட நம்ம வந்து ஆளுகை செய்யணும்னா அவரோட கூட நம்ம வந்து பாடுகளையும் அனுபவிக்க வேண்டும். சில துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் நமக்கு வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி சஃபரிங்ஸை வந்து அமைதியா ஏற்றுக்கொண்டாரோ அதே போலவே நாமும் சஃபரிங்ஸை ஏற்றுக்கொள்கிற பொழுது அதை கர்த்தர் அனுமதித்தாருன்னு சொல்லி அதை நாம் கடந்து அதன் கூட கடந்து போகிற பொழுது நம்ம என்ன செய்யலாம்னா வந்து உன்னதங்களில் ஆளுகை செய்கிறவர் போல அவரோட கூட நம்ம வந்து ஆளுகையும் செய்யலாம். தேவன் நமக்கு இப்படிப்பட்ட கிருபையை தருவாராகும். ஆமாம்.